தி லார்ட். அல்லேலூயா. அமர்வோம். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வரலாற்று இயேசு அவர் தான் நம்மோடு வாழ்ந்தார். பிறந்ததிலிருந்து அவர் அடக்கம் செய்யற வரைக்கும் தான் இந்த வரலாற்று இயேசுவை பற்றிய விஷயம். அப்போ ஆண்டவர் இயேசு எவ்வளவு அற்புதங்களை செய்தார், எவ்வளவு அடையாளங்களை அவர் காட்டினார். இருந்தாலும் இன்னொரு அடையாளத்தை காட்டு பார்ப்போம், வானிலிருந்து ஒரு அடையாளத்தை காட்டுங்க பார்ப்போம் என்றெல்லாம் அந்த மக்கள் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒழிய செய்த அடையாளத்தை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அப்பதான் அவர் சொல்றார், இந்த பொல்லாத தலைமுறையை நான் எதற்கு ஒப்பிடுவேன், இவர்கள் எதற்கு ஈடானவர்கள், ஒப்பாதி வைக்கிறோம் மாரடித்து அழுவலை என்று சொல்லுகிறார்கள், குழல் ஊதுகிறோம் இவர்கள் கூத்தாடவில்லை என்று சொல்லுகிற சிறு பிள்ளைத்தனமாக அல்லவா எல்லாமே இருக்கிறது, எதையுமே இவர்கள் புரிந்து உணர்ந்து கொள்ளவில்லை என்ற உணர்வுகளை எல்லாம் இயேசு சொல்லி, எவ்வளவு காலம் உங்களோடு நான் இருக்க முடியும் என்றெல்லாம் இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இந்த புரிந்து கொள்ளாத அறிந்து கொள்ளாத இந்த மக்கள். எனவே வரலாற்று இயேசு சீடர்களும் கூட அவர் சொன்ன எதுவுமே அவர்கள் ஆழமாக உணர்ந்து கொள்ளவில்லை, ஆழமாக புரிந்து கொள்ளவில்லை. இல்ல செபதேயுடைய துணைவியார் கேட்டிருப்பாங்களா, என் மகனுக்கு வலதுபுறம் ஒருத்தரும் இடதுபுறம் ஒருத்தரும் நீர் அரசு உரிமையோடு இருக்கும்போது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்களா? ஏன்னா அவங்க புரிந்து கொண்டதெல்லாம் இந்த மண்ணுலகை சார்ந்த ஒரு அரசு, ஒரு பதவி, ஒரு பணம், ஒரு பேர், ஒரு புகழ், இதை சார்ந்துதான் அவர்கள் யோசித்தார்கள் ஒழிய நிலை வாழ்வை சார்ந்த அவர்கள் எதையுமே யோசிக்கவில்லை, அழியாத வாழ்வை சார்ந்த அவர்கள் எதையுமே யோசிக்கவில்லை. எனவே பல விஷயங்கள் சொல்றார். அப்ப இந்த துன்ப கிண்ணத்துல நான் குடிக்க போற துன்ப குணத்துல உங்களால குடிக்க முடியாது என்றார். அது ஒரு நிறுத்திருக்கனால நம்ம உடனே நாங்களாம் குடிப்போம். அப்பதான் சொல்றார், வாங்க சச்சா வாங்க குடிப்பீங்க. ஏன், நான் சிலுவையில் அடிபட்டு செத்ததை விட கொடுமையா அடிபட்டு சாவீங்க, அந்த வாய்ப்பு கிடைக்கலாம். அப்படிதான் வேத சாட்சியால மறிச்சாங்க, யாருமே நிம்மதியா சாகல. பாத்தீங்களா, சொன்னவங்களுக்கு அது நடந்துச்சு, அங்க உட்கார்ந்து கேட்டு இந்த சீடர்களுக்கு அது நடந்துச்சு. ஆக அவங்க இயேசுடைய துன்பக்கிரத்துல பழகினார்கள். அவங்க வேதப்பட பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே அந்த துன்பக்கிண்ணம் கிடைக்கலாம். அப்படியா, குடிக்கிறீங்களா? ஒருவேளை குடிக்கலாம், வாங்க கிடைக்கும். இதை விட வேதனையான துன்பக்கிரத்தோட குடிக்கலாம். இயேசு மனசு சொல்லியிருப்பார், உங்களுக்கு எல்லாம் இப்படிப்பட்ட வாழ்வு தான் கிடைக்கும், அதிலே நீங்கள் நின்று நம்பிக்கையை, விசுவாசத்தை, வாழ்க்கையை என்பது காட்ட வேண்டும். நீ உண்மை சீடன், உண்மை பக்தன், என் வாழ்வுக்காக எனக்காக அர்ப்பணிக்கப்பட்டவன் என்பதை நீ நின்று அதை காட்டணும்னு சொல்லி கூட இயேசு அந்த வார்த்தை சொல்லிடுவார். நடந்தது. ஆனால் இப்படி இவர்கள் சிந்தித்ததெல்லாம் வேறு விதமாக. ஆனால் வலதுபுறமோ இடதுபுறமோ அமர்த்தி வைப்பது என்பது என்னுடையதல்ல, என் தந்தையுடையது என்று ஆண்டவர் சொன்னார். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன் என்றால், உடன் இயேசு வாழ்ந்த பொழுது, அவரோடு கூட இருந்த பொழுது கூட இவர்கள் புரிந்து கொள்ளவில்லை, அந்த அளவுக்கு ஈடுபாடா வரவில்லை. அப்படி கொஞ்சம் பேர் ஈடுபாடா வந்தவங்க கூட என்ன பண்றாங்க, யோவான் 6:6 பாக்குறோம், இவர் எப்படிப்பா உடலை சாப்பிடறதுக்கு கொடுக்க முடியும், இவர் ரத்தத்தை எப்படி நம்ம குடிக்க முடியும் என்று அன்று இயேசுவோடு இருந்த பல சீடர்கள், இயேசுவை பின்பற்றிய பல சீடர்கள் போய்விட்டார்கள். நற்செய்தி சொல்லு, யோவான் நற்செய்தியில மிக தெளிவாக சொல்வதை நாம் பார்க்கிறோம். இப்படியெல்லாம் இருப்பதை ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உணர்ந்து கொண்டுதான் இருந்தார். கடைசியில் இயேசு பிடிபடும் போது எல்லா சீடருமே அட் அ டைம் ஓடிட்டாங்க. இதான் நடந்தது, யாருமே இல்லை, இயேசு மட்டும் தான் தனிமையா இருந்தார். ஆனா அதை எதிர்கொண்டார். காரணம், கடவுளுடைய திட்டம் இதை நிறைவேற்ற வேண்டும், இந்த மீட்பு திட்டத்தை, இந்த கல்வாரி பலியை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் இயேசு மிக தெளிவாயிருந்தார். எனவே வரலாற்று இயேசு மிக தெளிவாக இதையெல்லாம் நிறைவேற்றி இந்த பாடுகள் பட்டு துன்பங்கள் பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். அப்ப உயிர்த்த கிறிஸ்து என்று சொல்லும் பொழுது இவர்களில் இருந்த மாற்றம், இவரை நம்பிய யாருமே நம்பல, இவர் சொன்னதை யாருமே எடுத்துக்கல, மெஸ்ஸியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் யோசேப்பின் மகன், மரியாளின் மகன், தச்சனின் மகன், இப்படி என்ன சொல்றது, நாசிரியத்திலிருந்து ஏதாவது நல்லது வரக்கூடுமா என்றெல்லாம் சொல்லுகிற ஒரு முரண்டு பிடித்து பேசுகிற பேச்சு தான் நாம பார்க்க முடிகிறத ஒழிய நம்பிக்கையை அங்க யாருமே தலைவர்களாகட்டும் மற்றவர்களாகட்டும் அதை அவர்கள் வெளிப்படுத்தவே இல்லை. அப்புறாணி ஜனங்க கொஞ்சம் பேர் இயேசுவை பின்னாடி போனாங்க, அவருடைய வாழ்க்கை பார்த்தாங்க, அவங்களுக்கு கூட ஏதாவது நோய் நல்லாகுமா, கை கால் குணமடையுமா, சாவிலிருந்து எழுப்பப்படுவானா, இப்படிதான் அவரை பின்பற்றினால் ஒழிய அவர்களுமே கூட இவனை கொல்லும் என்று கூட்டத்தோடு கூட்டமாய் சொன்னார்கள். அவர்கள் கூட அங்கு விடுபடவில்லை என்பதுதான் வெட்கத்திற்குரியது. இதுதான் வரலாற்று இயேசுடைய வாழ்க்கை காலங்களில் நிகழ்ந்த ஒரு முழுமையாய் இயேசுவை புரிந்து உணர்ந்து கொண்டு வாழ முடியாத நிலை. ஏறக்குறைய நம்ம இப்ப இருக்கிற மாதிரி வச்சுங்களேன், இந்த சொன்ன மாதிரி அடிக்கடி சொல்ற மாதிரி இந்த அகரஞ்சேரியில மதியானம் உணவு சாப்பிட்ற வரைக்கும் அடேங்கப்பா உங்களெல்லாம் என்ன சொல்லலாம், நேரம் ஏணி ஒன்று இருந்துச்சு ஏற்றி விட்டுடலாம் மோசத்துக்கு.
ஆண்டவரே இவங்க எல்லாம் தயாராகிறாங்க, நேரா மோட்சத்துக்கு கூப்பிட்டுங்க அப்படின்னு. ஆனா இங்க விட்டு அந்த கேட்டை தாண்டி அந்த பஸ் இல்ல ஆட்டோல ஏறும்போது அந்த ஆட்டோல இருக்கிற பேய், கவர்மெண்ட்ல இருக்கிற பஸ்ல இருக்கிற பேய் எல்லாம் பிடிச்சிக்கும். மறுபடியும் வீட்டுல போய் பழையபடியே தான் இருக்கிறீங்க. அதுவும் அடுத்த மாசம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதா இருக்குது. இந்த கூடாரத்துல வந்து உட்கார்றது இதுதான் நடக்குது. ஏறக்குறைய நம்ம மந்த நிலையில் தான் வரலாற்று இயேசுவை பார்த்தவர்கள், பின்பற்றியவர்கள், அவருடைய வார்த்தையை கேட்டவர்கள், அற்புதத்தை பார்த்தவர்களால் நடந்து கொண்டார்கள். முழுமையான ஒரு வாழ்வு மாற்றம் அவரிடம் இல்லை. ஆனால் இந்த உயிர்த்த கிறிஸ்து இயேசானவர் உயிர்த்த பிறகு, இந்த உயிர்த்த காட்சி ஆங்காங்கே இயேசு கொடுத்த பிறகு அவர்களிடத்துல ஒரு மகத்தான ஒரு மாற்றம். அதை யாராலுமே தடுக்க முடியல. அந்த நம்பிக்கை யாராலையும் கட்டுப்படுத்த முடியல. சிறையோ, சங்கிலியோ, வதையோ, துன்பமோ அல்லது சித்திரவதைகளோ எதுவுமே அவர்களை நிறுத்தி வைக்கவே முடியவில்லை. அவருடைய நம்பிக்கையை கட்டுப்படுத்தவே முடியல. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எனவே எதை நான் இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் என்றால், உயிர்த்த ஆண்டவருடைய இந்த விழாவை கொண்டாடி முடித்திருக்கிற நாம் இந்த உயிர்த்த கிறிஸ்துவை பற்றி கொள்ள வேண்டும். இந்த நம்பிக்கை நம்ம பற்றி எறிய வேண்டும். இல்லை என்று சொன்னால் அதெல்லாம் வீணாகிவிடும். எனவே தொடக்கத்தில் இப்படிதான் ஆண்டவருடைய வார்த்தைகளும் ஆண்டவரை பற்றிய ஆசீர்வாதங்களும் நமக்கு மிக அதிகமாக பரவி கொண்டே போகுது. எந்த அளவுக்கு வேதகராமனை அங்கே காலத்த துன்பங்கள் அங்கே கொடுக்கப்பட்டதோ அதை விட அதிகமாக ஆண்டவரை பற்றிய அந்த உயிர்ப்பின் செய்தி, இந்த நற்செய்தி எல்லா இடங்களிலும் பரவ ஆரம்பித்தது. அதான் மிகப்பெரிய மகத்தான உயிர்த்து கிறிஸ்துவுக்கு கிடைத்த வெற்றி. இதை யாராலும் கட்டுப்படுத்த முடியலை. எந்த அளவுக்கு பரவி இருந்துச்சுனாக்க யோசித்து பாருங்களேன். நீங்களும் நானுமே இன்னைக்கு கிறிஸ்துவ பின்பற்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு இது பரவி இருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்முடைய மனநிலை எப்படிப்பட்டது, நம்முடைய எண்ணங்கள்லாம் எப்படிப்பட்டது, நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்படிப்பட்டது, நம்ம எப்படிப்பட்ட செயலை செய்யறோம். நாமும் இந்த கிறிஸ்துவின் மக்களாய் ஆண்டவரால் ஆஸ்வதிக்கப்பட்ட திருமுழுக்கு பெற்றவர்களாக வாழ்கிறோம் என்று சொன்னால் இதுதான் இந்த உயிர்த்து கிறிஸ்து நமக்கு கொடுத்த ஒரு மாபெரும் மாற்றம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய உதாரணங்களை சொல்லலாம். பைபிள்ல இருக்குது. இயேசு என்ன பண்றார்? சீடர்களே ஆங்காங்கே அழைக்கிறார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே அந்த முதல்ல மகதலா மரியாவுக்கு காட்சி கொடுக்கிறார். போங்க, நாங்க கலிலேயாவுக்கு எல்லாரும் வர சொல்லுங்க, அங்கே ஆண்டவர் நான் போய் கொண்டிருக்கிறேன், அங்கே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி கலிலேயாவுக்கு வர சொல்றார். அங்கதான் முதல் சந்திப்பை அவர் கொடுக்கிறார். இப்படி பல்வேறு இடங்களிலே ஆண்டவர் காட்சி கொடுத்த போதிலும் அந்த எம்மாவுஸ் சீடர்களுக்கு இரவிலே காட்சி கொடுத்து வழி பயணமாக செல்லும் பொழுது லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரத்திலே அங்கே அவர்கள் அப்பம் விற்கும் போது இயேசுவை பற்றி கண்டு கொண்டார்கள். அப்ப கூட பாருங்க என்ன சொல்றாங்க, எங்க ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருந்தார், நல்ல செயல்களை வல்ல செயல்களை செய்தார். ஆனா அந்த யூதர்கள்லாம் சேர்ந்து, யூத தலைவர்கள்லாம் சேர்ந்து அவரை கொண்டு போட்டாங்க. இதெல்லாம் நடந்து நீங்க 3 நாள் ஆயிடுச்சுங்க. இந்த விஷயத்தை தெரியாத ஒரே ஆள் இந்த பகுதியில நீங்க தான் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொல்றான்? சீடர்கள் இயேசுவிடம் சொல்லுகிறார்கள் சீடர்கள். அதுதான் நம்ம பார்க்கணும். இந்த விஷயத்தை பத்தி இந்த ஏரியாவில தெரியாத ஒரே நபர் நீர் மட்டும்தான் என்று சொல்லி இயேசுவிடம் சொல்லுகிற ஒரு நகைப்பான ஒரு நிகழ்ச்சி அங்க பார்க்கணும். ஆனால் அப்ப கூட என்ன பண்ண முடியல. அந்த அளவுக்கு பயம், அந்த அளவுக்கு மந்தம், அவருடைய கண்கள் எல்லாம் பூத்து போயிருக்கும், அச்சம் அவளை ஆட்கொண்டு இருக்கும். இயேசுதான் வருகிறார், ஆண்டவர் தான் என்று அவர் இறை வார்த்தையை சொல்லும் போது கூட கண்டு உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு மந்த நிலையினராக இருக்கிறார். அங்கே அவர் அப்பத்தை பிற்கும் போதுதான் இது நம்ம ஆண்டவரை தவிர வேற யாரும் செய்ய முடியாது. பிரேஸ் தி லார்ட். இது ஆண்டவரின் செயல், இது அவர் தான்டா, சாட்சாத்து அவரே தான், ஆண்டவரே தான் அப்படின்னு சொல்லி அவர் இரவோடு இரவாக மீண்டும் எருசலேம், எம்மாவுஸ்ல இருந்து எருசலேம் திரும்புவதை நாம் நற்செய்தியை பார்க்கிறோம். பிறகு யோவான் நற்செய்தியிலே மீண்டும் பார்க்கும் பொழுது அந்த 21ஆம் அதிகாரம் 15 வருஷம் தொடர்ச்சியிலே, அந்த 21ஆம் அதிகாரம் தொடர்ச்சியிலிருந்தே பார்த்தோம்னா கூட அந்த கடலிலே போய் மீன்கள் பிடிபடவில்லை என்று தொடக்கத்தில் நிகழ்ந்த அதே நிகழ்வு, அதே காட்சி, அதே பேதுருடைய வாக்கு மூலம் வலதுபுறமாய் போடு என்று சொல்லும் பொழுது ஏராளமான மீன்கள் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே அழகாக குறிப்பிடுறார். ஏறக்குறைய அங்க அகப்பட்ட மீன்கள் எண்ணிக்கை 153 என்று. அதுவே தெரிகிறது யோவானும் அவளோடு இருந்தார், அவரே அதுக்கு சாட்சியா இருந்தார், அவரே இதை எழுதி வைத்தார்கள். இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்வதற்கான ஒரு சாட்சியங்களாக இருக்கிறது. மீனுடைய எண்ணிக்கை இன்னொரு சீடர் எழுதியிருந்தாரா, கேட்டவங்க எழுதியிருந்தானா நிறைய மீன் பாட்டிச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் 153 மீன் என்று அங்கே எண்ணிக்கையோடு குறிப்பிடுகிறார் யோவான். இதெல்லாம் கடவுள் ஆண்டவர் இயேசு அவர்களுக்கு தந்த உயிர்த்த கிறிஸ்து கொடுத்த ஒரு காட்சியின் சாட்சிகள் என்று சொன்னால் அது மிகையாகாது. எனவேதான் பேதுரு கூப்பிடுறார். அதை 21:15 அப்புறம், பேதுரு நீ என் அன்பு செய்கிறாயா? அன்பு செய்கிற ஆண்டவரே, ஆடுகளை மேய், ஆடுகளை பேணி வளர் என்று சொல்லி அவரிடம் இந்த ஆடுகளை, இந்த திரு அவையை
பேணி காக்கின்ற இந்த நற்செய்தி பணியை தொடர்கிற ஒரு பொறுப்பை மீண்டுமாக நீ பாறை, உன் மீது என் திரு அவையை கட்டுவேன் என்று சொன்ன அதே ஆண்டவர் மீண்டுமாக வலியுறுத்தி சோர்வுற்றாலும் தளர்ந்து போனாலும் நீதான் இந்த திரு அவையினுடைய தலைவன் என்பதை மீண்டும் அவருக்கு சொல்லி காட்டுகிற, மீண்டும் அவரை அதே தகுதி நிலையில் வைத்து பார்க்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை யோவான் மிக அழகாக அதில் குறிப்பிட்டு காட்டுகிறார். எதற்கு இதெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இயேசு ஆண்டவருடைய இந்த உயிர்த்த காட்சிகள் மீண்டும் மீண்டுமாக அவர்களை வலிமை உள்ளதாக்கி மாற்றியது. எனவே இயேசு சொன்ன மாதிரி என் துன்ப கிண்ணத்தில் ஒருவேளை பகிர்வீர்கள், ராயப்பரும் பகிர்ந்தார், ராயப்பரும் அந்த துன்ப கிண்ணத்திலே பருகினார். எனவே இயேசுவை போல அவரையும் சிலுவையில் அறைந்தார்கள். துன்பத்தை இயேசுவை நம்பியதற்காக, இயேசுவை நற்செய்தியை அறிவித்ததற்காக சாகடிக்கப்பட்டார், சிலுவையிலே அறையப்பட்டார். அப்பதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வைக்கிறார். யாரு? ராயப்பர். என் ஆண்டவரை போல அறைவதற்கு நான் தகுதி இல்லாத, அவரை போல சாவதற்கு கூட எனக்கு தகுதி இல்லை. எனவே அவரை சிலுவையிலே அறைந்தது போல் அல்லாமல் என்னை தலைகீழாக சிலுவையிலே அறைந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மாற்றி அறைங்க. ஏன்னா நான் என் ஆண்டவருக்கு காலகட்டங்களில் தகுதி இல்லாதவனாக நான் வாழ்ந்திருக்கிறேன், அவரை மறுதளித்திருக்கிறேன். அவருடைய ஊழியத்திற்கு தகுதி இல்லாதவனாக இருந்தால் இந்த என்னை தலைவனாய் ஆக்கினவர் என் ஆண்டவர் என்றெல்லாம் அந்த விஷயத்தில் அவரை வெளிப்படுத்தியிருக்க கூடும். நிறைய பேசியிருப்பார், நிறைய சொல்லியிருப்பார். இப்படி அறைங்க, நான் சாவதற்கு துணிந்து விட்டவனுக்கு எப்படி செத்தானா? வீரபாண்டிய கட்டபொம்மன் படம் பார்த்தவங்க தெரியும். துணிந்தவனுக்கு தூக்கு மேலே ஒரு பஞ்சு மத்தை என்று சொல்லி அவன் வீரவாசன் பேசுவான் சாவத்துக்கு முன்னாடி. அதனால இதெல்லாம் பேசிதான் நாங்களாம் ஃபாதருக்கே படிக்க வந்தோம். இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரர் அப்ப யார் நற்செய்தி அறிவித்தாங்க, அட்டேஸ் அறிவிச்சா நாங்க கேட்டிருந்தோம். அப்ப நாங்க இந்த வசனத்துக்கு தான் பேசணும். இதெல்லாம் பேசிதான் இன்னைக்கு நற்செய்தியை வசனங்களாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவோம். எனவே துணிந்து விட்டவர் எப்படி சத்தான இருக்குது. எனவே துணிந்த அந்த இப்படிப்பட்ட ஒரு சாட்சியமாக இயேசுவுக்கு தன்னை அர்ப்பணிக்கின்ற ஒரு அன்பு மனிதராக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனவே நம்ம இன்னும் சில உதாரணங்களோடு இந்த உரையை முடிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியெல்லாம் இருக்குது, கொண்டாட்டங்களா இருக்கும், ஈஸ்டர் பெருவிழா கொண்டாட்டங்களா இருக்கும். எனவே அதனுடைய வாழ்த்தெல்லாம் தந்தை அவர்கள் சொல்ல இருப்பார். எனவே அடுத்ததாக பவுலடிகளார் காலத்திலே என்ன நிகழ்ந்தது, அவர் நிறைய மக்களுக்கு இந்த உயிர்ப்பின் காட்சிகளை, அது உயிர்த்த ஆண்டவரை பற்றி, இந்த உயிர்ப்பை பற்றி, நம்பிக்கையை பற்றி, விசுவாசத்தை பற்றி எல்லா மக்களுக்கு சென்ற இடமெல்லாம் அவர் அறிவிக்கிறார். அதையெல்லாம் எழுதி வைக்கிறார், கடிதங்களாக எழுதி அந்த மக்களுடைய ஐயங்களை தீர்த்து வைக்கிறார். கொரிந்து மக்களாக இருக்கலாம், தெசலோனிக்கு மக்களாக இருக்கலாம். தெசலோனிக்கு எழுதிய முதல் கடிதம் தான் முதல் புதிய ஏற்பாட்டினுடைய புத்தகங்களிலேயே முதல் கடிதமாக நூலாக அமைகிறது. எனவே அந்த கடிதம் இப்படி நிறைய கலாத்தியருக்கு, பிலிப்பியருக்கு என்று எல்லாருக்குமே எழுதுகிறார் கடிதத்தை. அதுல கொரிந்தியருக்கு எழுதிய மக்கள் அவங்க என்ன பண்றாங்க, இவர் உயிர்ப்பை பற்றி சொல்றாரு, அந்த சில மக்கள் உயிர்ப்பே கிடையாது என்று சொல்கிறார். அதை பற்றி நம்ம ஆழமாக இங்கே செல்வதற்கு நேரம் இல்லை. ஏன் அவங்க சொல்றாங்க, அவங்க வாழ்க்கை முறைமை, வாழ்க்கை தரமை அப்படி. ஒருத்தன் பொய்யான ஒரு விஷயத்த ஒரு நபரை பற்றி சொல்றான்னா அவன் அப்படி வாழ்ந்திருப்பான். ஒருவன் தன் மனைவியை சந்தேகப்படுறானா அவன் பல பெண்களை வைத்து இருப்பான். அது ஒரு பெண் தன்னுடைய கணவனை சந்தேகப்படுறாங்கன்னா அப்படிப்பட்ட சந்தேகத்திற்குரிய வாழ்க்கையை வாழ்ந்திருப்பான். இல்லாத மாதிரி எண்ணங்கள் வராது. நிறைய குடும்பங்களை பாருங்க, ரொம்ப அன்பா இருப்பாங்க, சாவர வரைக்கும் ஒன்னா இருப்பாங்க. அவங்களுக்குள்ள எதுவுமே என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டான். ஏன்னா அவருக்கு தன் மனைவி பற்றி தெரியும், அந்த அம்மாவுக்கு அந்த தன் கணவனை பற்றி தெரியும். ஒண்ணுமே நீங்க பண்ண முடியாது. இப்படி அறவேக்காட்டுங்க தான் மாத்தி மாத்தி சொல்லி குடும்பத்துல, வாழ்க்கையில, தெருவுல கேவலப்படுத்தி வாழ்வது. எனவே இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் என்றால், இப்படி பவுலடிகளார் நற்செய்தியை உயிர்ப்பு பெற்று எடுத்து சொன்னாலும் பொழுது மக்களுக்கு அந்த உயிர்ப்பு இல்லை என்று சொல்கிற ஒரு நிகழ்வு. எனவே அந்த ஒரு அதிகாரத்தை முழுசும் பார்க்கலாம். முழுக்க அந்த உயிர்ப்பு பற்றி சொல்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். இது எல்லாத்தையுமே வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. எனவே ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். அதில் அவர் என்ன சொல்லுகிறார் அதுதான் முக்கியமான. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நான் சொல்ற, அதாவது நாங்கள் சொல்லுகிற, நாங்கள் பறைசாற்றுகிற இந்த நற்செய்தி, நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதா. நாங்க அந்த நற்செய்தி சொல்றோம், சாவுக்கும் பயப்படாம சொல்றோம், சிறையில போனா சிறை கதவு தானா திறக்குதுன்றோம், கட்டப்பட்ட சங்கிலிகள் தானாக விலகி எங்கள் கரங்களில் இருந்து கலன்று விழுகிறது என்று சொல்கிறோம். இதெல்லாம் எப்படி நடக்கிறது? இந்த உயிர்த்த கிறிஸ்து கொடுத்த வல்லமை, அவர் எங்களுக்குள் இருந்து ஆற்றுகிற செயலாற்றல், அவர் எங்களுக்கு அனுப்பி வைத்த தூய ஆவியாருடைய வல்லமை, ஆற்றல், இவைகள் தான் எங்களுக்கு இதெல்லாம் செயலாற்ற செய்கிறது என்று சொன்னால்
உங்கள் மத்தியில் இருக்கிறவன் சில பேரு உயிர்ப்பே இல்லை என்று சொல்லிக் கொண்டு திரிவது எவ்வளவு கேவலம். ஒருவேளை உயிர்க்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அறிவிக்கிற நற்செய்தியும் நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கையும் பொருளற்றதாக மாறிவிடும். அது 15-17 வாசிங்க. கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது. அதுதான் முக்கியம். இன்னமும் நீங்க பாவத்தில் இருந்து விடுபடவில்லை என்றுதான் அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா இந்த பாவத்திலிருந்து மீட்பதற்காக தான் இந்த உயிர்ப்பு, அதனுடைய முன் கட்டங்கள் நிகழ்வுகள் தான் இந்த துன்பம், இந்த வேதனை, மரணம், ரத்தம் சிந்துதல், கல்வாரி பலி, இந்த உலகத்தை கழுவுகிற ரத்தத்தால் பாவத்தை கழுவுகிற நிகழ்வு, இதெல்லாம் அவருடைய உயிர்ப்பை ஆணித்தரமாய் மையமாய் கொண்டது. அவர் உயிர்க்கவில்லை என்று சொன்னால் இன்னமும் நீங்கள் மீட்கப்படவில்லை. எதிலிருந்து? பாவத்திலிருந்து மீட்கப்படவில்லை என்று அழகா சொல்றாரு பவுலடிக்கிறார். இதனுடைய உச்சமா சொல்றாரு. அதே வாசிங்க 15:55 வசனத்தை வாசிங்க. ஒருத்தர் வாசிக்கும் போது இன்னொருத்தர் வாசிக்கிறார். சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? உன் கொடுக்கால் சாவை வைத்து எல்லாரையும் மரண பீதியிலே படுக்க வைக்கிறாயே, எல்லாரையும் அழித்து போடுகிறாயே. என் ஆண்டவர் இயேசுவை பொறுத்த மட்டும் உன் கொடுக்கு வேலை செய்யல, உன் விஷமத்தன்மை வேலை செய்யல, உன்னுடைய மரணம் தோற்று போகிறது, மரணமே மறைத்து போய்விட்டது என்ற கருத்தை பவுலடிகளார் சொல்லுகிறார். சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவே உன் வெற்றி எங்கே? எல்லாரும் சாவடிச்சு நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைவேற்றுற சாவே என் ஆண்டவரை பொறுத்த மட்டில் அவருடைய சாவில் நீ செத்து போகிறாய், என் ஆண்டவர் உயிர்த்தெழுந்தார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எனவே இத்தகைய ஒரு மனநிலை நமக்குள் இருக்க வேண்டும். இத்தகைய ஒரு விசுவாச உயிர்ப்பு நமக்குள் இருக்க வேண்டும். இன்னும் நிறைய அவருடைய கடிதங்களில் நாம் சொல்லிக் கொண்டே போல. இதெல்லாம் பிற்காலத்திலே பவுலடிகளார் மனமாறிய பிறகு, அந்த மக்களுக்கு நற்செய்தி அறிவித்த பிறகு நிகழ்ந்த நிகழ்ச்சி. நான் முதல்ல சொன்னது இயேசுவின் சீடர்களை மீண்டும் ஒருங்கிணைத்த போது. இது பிற்காலத்தில் இந்த சீடர்கள் எல்லாம் பல்வேறு இடங்களில் நற்செய்தி அறிவிக்கிற பணி நிமித்தம் பிரிந்து சென்று விட்டாலும் பவுலடிகளார் சென்ற இடமெல்லாம் அந்த மக்களுக்கு மீண்டும் மீண்டுமாக ஐயப்பாட்டை குறித்து, அவருடைய கேள்விகளை குறித்து கடிதங்கள் எழுதிய போது அதிலே எழுதி வைத்தவை இவையெல்லாம். இயேசுவில் அன்பான சகோதர சகோதரிகளே, நாமும் நம்முடைய வாழ்விலே உயிர்த்த ஆண்டவருடைய விழாவை கொண்டாடி இருக்கிறோம். அவருடைய விசுவாசத்தை பறைசாற்றி கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு கதையை போல இதை படித்து விட்டல்ல, மாறாக இது வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள வேண்டும். நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டும், விசுவாசம் கொள்ள வேண்டும். அத்தகைய ஒரு விசுவாச வாழ்வை நமக்குள் நாம் என்றும் வாழவும், இறை அருள் ஆசீர்வாதங்களை நாம் பெற்று மகிழவும் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். இறைவன் நம் எல்லோரையும் நிறைவாக இந்த உயிர்ப்பின் நாட்களிலே அன்று அவர்கள் கண்ட காட்சியை நாம் உள்ளத்திலே நிறுத்தி நாமும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு ஏற்ற நல்ல ஒரு வாழ்வை வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் நம் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா.